இது பாருங்க, கடையில் செஞ்ச மசாலா இல்லை, வீட்டு மசாலா. என்ன செஞ்சுருக்கிறீங்க? வீட்டு மசாலா தெரிஞ்சிச்சு, வீட்டு மசாலான்னு சொல்லியிருக்கிறீங்க. என்ன செஞ்சுருக்கிறீங்க பாருங்க. இது வஞ்சர மீன் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 900 ரூபாங்க. ரொம்ப நல்லது மீன், ஆனால் விலை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் வாங்கலாம், முடியலாம் விட்டுருலாம். ஏன்னாங்க கெட்டப் எல்லாம் பார்த்தேன்னா மீன்காரங்களோட மோசமாக கெட்டப் பார்த்தீங்கன்னா என்னவோ டெய்லி 10 கேஜியா ஒரு 30 கேஜி வாங்கி வந்து சேல் பண்ணி அடுத்து க்ளீன் பண்ணுறது மாதிரி தான் இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு. தாபாலுக்கு தான் வேலைங்க, மீன் கழுவு தான் டெய்லி வேலை. அப்படிங்களா? ஓகே ஓகே. பொரிச்சு சுட்டு சாப்பிடும்போது காமிக்கிறீங்களா எப்படி சாப்பிட்றீங்கன்ட்டு? காமிக்கிறேன். முள் இல்லையாங்கோ? எக்கச்சக்கமாக இருக்குதுங்க முள். காமெடிக்கு ஒரு லிமிட்டேஷன் வேணாமாங்கோ? முள்ளுக்கிற மீனுங்க, மீனுக்கு முள் இல்லாத மீன் எங்கக்குதா? ஆமாங்கோ, ஆனால் நான் சொல்கிறது இப்போ முள் இருக்கா இல்லையா, கம்மியாக இருக்கான்னு கேட்டேன். முள் இருக்கு. ஓகே, இது வீட்டு மசாலா பாருங்க. அது என்னென்ன சேர்த்தாங்கன்னு வீடியோ போடுறதுக்குள்ளே மாடு வந்துச்சு, மாடு ஓட்டுறதுக்கு போயிட்டோம். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீன்து வீட்டு மசாலான்னு எல்லாம் சொல்லிட்டீங்கோ. மீன் வாசனை வந்து பொரிக்கும் போது தான் தெரியும். ஓகேங்களா? அப்புறம் வேறு என்னது? என்னங்கோ எதாரா பேய் படம் பார்த்தீங்களாங்கோ? பேய் படம் எதாரா பார்த்தீங்களா? இல்லையே. ஐயோ, நைட்டெல்லாம் ஒரே பயமாக இருந்துச்சுங்கோ. சும்மா இல்லாத யூடியூப்ல பேய் படம் போட்டுருந்தான் பையன். ஸ்மசானத்தில் போய் பார்த்து அது என்ன சுடுறது அது இது பண்ணுறாங்களே, அவங்க வந்து சொல்லின்னு இருந்தாங்களா, அது யூடியூப்பில் பார்த்துட்டோமா, ஒரே பயம்னா பயங்கோ. நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டேன். இல்லையா? ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்க அதிகமாக அந்த பேய் படத்தை பார்க்குறாங்கோ. நேரில் பேய் பார்த்தேன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரு பாருங்க, கிளியராக வரலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாய்.